வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு மேக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். அதாவது டர்க்கி ரெட் ஆயில் டிஆர்ஓ பயன்படுத்தி எப்படி ஃபினைல் காம்பவுண்ட் பண்ணுறது, எப்படி ஃபினைல் சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபினைல் சொல்யூஷனுக்கு நிறைய மேக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். சாஃப்ட் சோப் ஒலிக் ஆசிட் வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ஃபாக்ஸ் எஸ்எல்ஏஸ் வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பாலிசார்பேட் வச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டிஆர்ஓ பயன்படுத்தி. அப்புறம் இன்னொரு விஷயமும் நம்ம இந்த மேக்கிங் வீடியோவில் பண்ண போகிறோம். அது என்னன்னா, ஒரு நல்ல ஃபினைல் வேணும், லேயர் செப்பரேஷன் இல்லாத ஃபினைல் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஃபார்முலா மட்டும் போதுமானது கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ் அந்த ஃபார்முலா கூட மேட்ச் ஆகணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதையும் நம்ம இன்னைக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, லேயர் செப்பரேஷன் வராத ஃபினைல் வேணும்னா ஃபார்முலாவை தாண்டி மற்ற விஷயங்கள் பொருந்தி வரணும். நம்ம என்ன மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம், அதனோட குவாலிட்டி என்ன. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைனாயில் சொன்னோம்னா, பைனாயிலில் எத்தனையோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது. 32% இருக்குது, 22% இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 22% அப்படின்னு நினச்சோம்னா ஒரே கடையிலே கேட்பாங்க, இந்த ரேட்டில் இருக்குது, அந்த ரேட்டில் இருக்குது, உங்களுக்கு எது வேணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி வேறு கடையில் பைனாயில் வாங்கினா அந்த பைனாயில் வேறு மாதிரி இருக்கும். டிஆர்ஓ எடுத்தால் அதனோட கான்சன்ட்ரேஷன் என்ன. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே வந்து அந்த குவாலிட்டியும் கான்சன்ட்ரேஷனும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பர்ஃப்யூம் பயன்படுத்துகிறீங்க, எவ்வளோ பர்ஃப்யூம் பயன்படுத்துகிறீங்க, என்ன டைலூஷன் ஃபேக்டர், ஃபினைல் காம்பவுண்டு கூட எவ்வளோ வாட்டர் சேர்க்க போகிறீங்க, 1:20 இல்லை 1:25 இல்லை 1:30 அதை பேஸ் பண்ணி இருக்கு. என்ன ப்ரிசர்வேட்டிவ் போடுறீங்க, எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறீங்க, கலர் எவ்வளோ போட போகிறீங்க, என்ன கலர் போடுறீங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது திக்கனிங் மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் ஃபார்முலாவில் வேறு ஏதாவது மெட்டீரியல் சேர்த்துருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லா விஷயங்களும் பேஸ் பண்ணி உங்கள் ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆனதான் உங்களால் லேயர் செப்பரேஷன் இல்லாத ஒரு ஃபினைல் தயாரிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம மேக்கிங் வீடியோவில் ஒரு ஃபார்முலா இருந்தால் என் மெட்டீரியல்ஸுக்கு அது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் பார்க்கலாங்க. இது 100 ml டிஆர்ஓ பயன்படுத்தி ஃபினைல் காம்பவுண்டு பண்ணுறதுக்கான ஃபார்முலாங்க. ஏன் நான் 100 mlக்கு கொடுத்துருக்குறேன்னா, இதுதான் வந்து தொழில் ரீதியான அணுகுமுறை. அதாவது ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா, முதல்ல 100 ml ஃபினைல் காம்பவுண்டு பண்ணி அதிலிருந்து 2 லிட்டர் அளவுக்கு ஃபினைல் சொல்யூஷன் பண்ணணும். அது நல்லா வந்ததுன்னா 5 லிட்டர் 10 லிட்டருக்கு பண்ணலாம். அதுவும் நல்லா வந்ததுன்னா 50 லிட்டர் 100 லிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது தான் தொழில் ரீதியான அணுகுமுறை. ஸோ இப்போ முதல் ஸ்டெப்பாக 100 ml ஃபினைல் காம்பவுண்டு மட்டும் பண்ணி நம்ம வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து வருதா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். அது உறுதிப்படுத்தின பிறகு 5 லிட்டர் 10 லிட்டர் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ அப்பவும் கரெக்டாக அது வரணும். வரல அப்படின்னா இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இங்கேயே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அது எங்கே சின்ன ட்ரையல் பேட்ச்லையா இல்லை இப்போ பண்ணுறோமான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம 50 லிட்டர் 100 லிட்டர் பண்ணணுங்க. மேக்கிங் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையல் பேட்சோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க. என்ன குறிக்கோள்னா, டிஆர்ஓ வச்சு இந்த ஃபார்முலா இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பர்ஃப்யூம் இந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து வருதான்னு செக் பண்ண போகிறோம். லேயர் பிரியாமல் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 20 பங்கு வாட்டர் சத்தா எப்படி இருக்குது, 30 பங்கு வாட்டர் சத்தா எப்படி இருக்குது, அதையே நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ட்ரையல் பேட்சோட குறிக்கோள். எல்லாமே இந்த 100 ml ஃபினைல் காம்பவுண்ட் வச்சு நம்ம முடிவு பண்ணலாங்க. 100 ml ஃபினைல் காம்பவுண்டு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த வெசல் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெஷரிங் ஜார். இதில் தான் நம்ம 100 ml செய்ய போகிறோம். ஃபார்முலாவில் கொடுத்துருக்கபடி அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே வரேங்க. முதல்ல பைனாயில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து ஆல்ஃபாக்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம கலக்கவே வேண்டாம், அது டக்குன்னு கரைஞ்சிடும். அடுத்து எஸ்எல்இஎஸ் ஆட் பண்ணிடுறேன். கூடவே டிஆர்ஓ டர்க்கி ரெட் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்டிங் பண்ணலாங்க. நல்லா பிளெண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு 100 ml ஃபினைல் காம்பவுண்ட் ரெடி ஆகிடுச்சு.
இது நாளைக்கு பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பட் இருந்தாலும் இப்போவே நம்ம இதை பயன்படுத்தலாம். இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ஒரு 50 ml அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு 50 ml பர்ஃப்யூம் நம்ம போடுவோம். இந்த 50 ml பர்ஃப்யூம் நம்ம போடலை. மீதி இருக்கிற இந்த 50 ml பர்ஃப்யூம் நம்ம சேர்க்கலாங்க. பர்ஃப்யூம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. இருந்தாலும் பர்ஃப்யூம் பிளெண்ட் பண்ணலன்னா கூட சாதாரணமாக அதை கலக்கும் போதே அந்த பர்ஃப்யூம் இந்த ஃபினைல் காம்பவுண்டில் நல்லா கரையுதான்னு செக் பண்ணி பார்க்கணுங்க. இந்த ஹோமோஜீனியஸ் மீடியம் கிடைக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேங்க. மொத்தமாக எனக்கு ஒரு 50 + 5 ml பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கேன். 55 ml அப்ராக்சிமேட்டாக எனக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், 100 ml ஃபினைல் காம்பவுண்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். அதில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஒரு 50 ml பர்ஃப்யூம் ஆட் பண்ணலை, நோ பர்ஃப்யூம். இன்னொரு 50 ml ஒரு 5 ml பர்ஃப்யூம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃபினைல் காம்பவுண்ட்லேருந்து ஃபினைல் சொல்யூஷன் பண்ணலாங்க. முதல்ல பர்ஃப்யூம் போடாத ஃபினைல் காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இதிலிருந்து 20 ml மட்டும் நான் எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் 400 ml RO வாட்டர் நான் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பங்கு ஃபினைல் காம்பவுண்டுக்கு 20 பங்கு வாட்டர் நம்ம சேர்க்குறோன்னு அர்த்தம். இந்த பெரிய பிளாஸ்டிக் பாத்திரம் நான் எடுத்துக்கிறேங்க. முதல்ல 20 ml ஃபினைல் காம்பவுண்ட் நான் சேர்க்குறேன். அடுத்து 400 ml RO வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிட்டே வர்றேங்க. இப்போ எனக்கு ஒயிட் ஃபினைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் கலரும் ஆட் பண்ணிடுறேன். நான் என்ன கலர் சேர்க்க போகிறேனோ, அதாவது நான் என்னோடய பல்க் ப்ராசஸில் என்ன கலர் நான் விரும்புகிறேனோ அதே கலர் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவும் ஒரு 1/2 ml நான் போடுறேங்க. பீனாக்சி எத்தனால் எல்லாம் போட்ட பிறகு நல்லா கலக்கிட்டு இதை தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு எப்படி இருக்குது, ஒரு வாரம் பொறுத்து எப்படி இருக்குன்னு இதை நம்ம பார்க்கணும். அதில் லேபிள் போட்டு எடுத்து வச்சுருவேன். இதில் பர்ஃப்யூம் போடலை, 20 பங்கு வாட்டர் சேர்த்துருக்கிறேன் ஃபினைல் காம்பவுண்ட் கூட. அடுத்து இன்னொரு 20 ml ஃபினைல் காம்பவுண்ட் எடுத்துக்கலாங்க. இதே பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த முறை 600 ml RO வாட்டர் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பங்கு ஃபினைல் காம்பவுண்டுக்கு 30 பங்கு வாட்டர் சேர்க்குறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுலேயும் வாட்டர் ஆட் பண்ணிடுறோம், கலர் போடுறோம், ப்ரிசர்வேட்டிவ் போடுறோம். அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி இன்னொரு பாட்டிலில் லேபிள் போட்டு எடுத்து வைக்க போகிறோம். அடுத்து பர்ஃப்யூம் சேர்த்த ஃபினைல் காம்பவுண்ட் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 20 ml எடுத்துக்கிட்டு 400 ml RO வாட்டர் போட்டு அப்புறம் கலர் சேர்த்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து தனியாக லேபிள் போட்டு எடுத்து வைக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு 20 ml எடுத்து 400 mlக்கு பதிலாக 600 ml வாட்டர் சேர்த்து கலர் சேர்த்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து தனியாக இன்னொரு பாட்டிலில் லேபிள் போட்டு எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இப்போ முடிஞ்சதுங்க. 100 ml ஃபினைல் காம்பவுண்ட் மட்டும் செஞ்சு அதில் 4 ட்ரையல் பேட்ச் நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது பர்ஃப்யூம் சேர்த்தா எப்படி இருக்குது, பர்ஃப்யூம் சேர்க்கலைன்னா எப்படி இருக்குது, 20 பங்கு வாட்டர் சேர்த்தா எப்படி இருக்குது, 30 பங்கு வாட்டர் சேர்த்தா எப்படி இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு நாளைக்கு தெரிய வரும். இல்லைன்னா 1 வீக் பொறுத்து பார்க்கலாம், இல்லைன்னா 15 நாள் பொறுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு தொழில் ரீதியான அப்ரோச். இது கரெக்டாக வந்த அப்புறம் தான் 5 லிட்டர் 10 லிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் 50 லிட்டர் 100 லிட்டர் பண்ணணுங்க. இது 24 மணி நேரம் பொறுத்துங்க. எல்லாமே நல்லா வந்திருக்கு. லேயர் செப்பரேஷன் நடக்கலை, மேலேயும் எதுவும் ரிங் ஃபார்ம் ஆகலை. ரிங் எதனா இருந்ததுன்னா மேபி அந்த பர்ஃப்யூம் சரியில்லைன்னு அர்த்தம், இல்லைனா எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம்னு அர்த்தம். அதே மாதிரி கீழேயும் எதுவும் செட்டில் ஆகலை. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த ஃபார்மில் நல்லா இருக்குங்கிறது மட்டும் கிடையாது, நான் வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸ், நான் பயன்படுத்துகிற பர்ஃப்யூம், பயன்படுத்தின அளவு, நான் பயன்படுத்தின கலர், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லாமல் இதை 1 டே பொறுத்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி ஒரு 15 நாள் பொறுத்தாவது நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி எதுவுமே
லேயர் செப்பரேஷன் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பொருந்தி வந்தால் நீங்கள் இதை உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாங்க. சப்போஸ் லேயர் செப்பரேஷன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா உங்களுக்கு செட் ஆகலை, இல்லை வேறு ஃபார்முலா மாற்றலாம், இல்லை இந்த ஃபார்முலாவே வேணும்னு நினச்சா கூட லேயர் செப்பரேஷன் ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு எந்த மெட்டீரியல் காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த காம்போசிஷன் கொஞ்சம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்து நீங்கள் அதை பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபினைலில் ஏன் லேயர் செப்பரேட் ஆகுது, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர், செய்முறை. இதை நான் பிடிஎஃபாக கொடுக்க விரும்பல, தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையல் செஞ்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். செலவு வந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஆனால் நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஃபார்முலா உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் கூட, பர்ஃப்யூம் கூட, டைலூஷன் கூட ஒத்து வருதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது.